இங்க ஒரு டெஃப் அண்ட் டம்ப் பொண்ணு ரோட்ல தனியா மிட் நைட்ல ஒர்க் முடிஞ்சு அவங்க அம்மாவை பார்க்க போய்கிட்டு இருக்கா. அப்போ அங்க ஒரு பொண்ணு கத்தியால குத்துப்பட்டு வலியால உயிர் போராடிக்கிட்டு இருப்பதை பார்த்து அவளுக்கு உதவி பண்ணலான்னு நினைக்கிறா. ஆனா அந்த பொண்ணை கத்தியால குத்துன சீரியல் கில்லர் ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு வந்து இவளையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே அவ இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த ஸ்ட்ரீட்ல இருந்த எமர்ஜென்சி ஹெல்ப் பட்டனை அழுத்தி போலீஸை ஹெல்ப்புக்கு கூப்பிடுறான். அந்த பொண்ணை டார்கெட் பண்ண அந்த சீரியல் கில்லர் உடனே அவனோட கெட்டப்ப சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவங்க கிட்ட போறான். என்னோட சிஸ்டரை காணோம், நீங்க பாத்தீங்களா அப்படின்னு அவங்க கிட்ட ஆக்டிங் பண்றான். அப்போ போலீஸ் அங்க வந்து அங்க நடந்தது எதுவும் தெரியாம அவங்க எல்லாரையும் விசாரிக்கலாம்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த பொண்ணோட அம்மாவுக்கு அந்த சீரியல் கில்லர் மேல சந்தேகம் வந்துருது. அவங்க அந்த பொண்ணுகிட்ட சைகைகள் மூலம் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாங்க. கத்தியால குத்துப்பட்ட பொண்ணோட பிரதர் ஒரு போலீஸா இருப்பான். அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க கிட்ட அவனோட சிஸ்டரை யாராவது பாத்தீங்களான்னு ரொம்ப பதட்டமா கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சைக்கோ சீரியல் கில்லர் அவளோட பிரதர் கிட்ட நான் தான் அவன் சிஸ்டரை கத்தியால குத்துனேன், உன்னால என்ன பண்ண முடியும்னு சேலஞ்ச் பண்றான். இன்ஸ்டன்ட்லி அதை கேட்ட அந்த போலீஸ் அடுத்த செகண்ட்லயே அவனோட போலீஸ் ட்ரைனிங்ல கத்துக்கிட்ட மொத்த வித்தையையும் மொத்தமா அவன் மேல இறக்கி அவனை நைஃப் எஜ்ஜில படுக்க வச்சிருக்கான். சத்தத்தை கேட்டு அங்க இருந்த காப்ஸ் ஓடி வந்து பாக்குறாங்க. அப்போ அந்த சீரியல் கில்லர் இவனோட சிஸ்டர் காணாம போனதுனால இவன் ப்ரூட்டலா எங்களை அட்டாக் பண்ணி கொல்ல பாக்குறான்னு ஆக்டிங் பண்றான். அதனால அந்த காப்ஸ் அந்த போலீஸை அட்டாக் பண்ணி அந்த சீரியல் கில்லரை ரிலீஸ் பண்ணி அனுப்பி வச்சிடுறாங்க.